நல்லா அடிங்க. கல்யாணத்துக்கு போகாம வந்தேன்னு உண்டு இல்ல நக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்லா அடிக்கப்போ அடிங்க. பேசினதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை பிள்ளையால தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாடுற நேரமா அது. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா? கேட்சிட்டா. நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில இருந்த ஒருத்தர் தள்ளு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தேன். கண்டவன் கிட்ட எல்லாம் எதுக்கு நீ பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்டா இருந்தாருமா. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்னுகிட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி, உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா. நீ சொல்லு. எங்கப்பா விட்ட? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூடம் அது என்னன்னு கேளுங்கப்பா. இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா, வெள்ளிக்கூடம். வெள்ளிக்கூடம். ஆமா, வெள்ளிக்கூடம் கொடுத்தீங்க. அந்த வெள்ளியா இருக்கு மாத்தான வெள்ளிக்கூடம். அவன் இப்ப என்ன பாதுக்கு அப்பா யோசிக்கிறான்ப்பா. யோசிக்கிறேனா? நடந்தது அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு மேன் யோசிக்கணும்? இந்த மயக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்தத அந்த வெள்ளிக்கூடத்தை அச்சின் போறதுக்கு தானே அடிச்சுட்டான். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் தான். நானே போய் திருட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம்.